அருமையான ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அன்பு அப்படிங்கிற விஷயத்த. சரியா? அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோமா? பேசலாமா? நம்ம மக்கள் ஒரு சில வார்த்தைகள் நீங்க கண்டிப்பா மாற்றி உபயோகிக்க ஆரம்பிக்காது. நிறைய ஸ்கூல்கள் பிள்ளைகள் எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அம்மா என்ன பண்றாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லைன்னா அடிக்கிறாங்க, கண்மூடித்தனமா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்கோ இதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை இருக்குமா இல்லையா? அவங்க சொல்றது என்ன, வார்த்தைகள் மோசமா இருக்குது, எல்லாரும் முன்னாடி என்ன பண்றாங்களாம், திட்டுறாங்க, யாரையும் கம்பேர் பண்றாங்களாம், கம்பேர் பண்றாங்க, அடுத்து எதை பேசுறாங்க, பழசையே பேசுறாங்க, குத்தி குத்தி பேசுறாங்களாம். அது என்ன குத்தி 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 பேசுறாங்க, பழசையே பேசுறாங்க, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா இந்த சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நீ என்ன லூசாமான் பிள்ளைகள் கேக்குதா, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, நீ என்ன மெண்டலான்னு கேக்குறோமா? ஆக பெத்தவங்க பிள்ளைகளை லூசுன்னும் பிள்ளைக்கு பெத்தவங்களை மெண்டல்னு மாத்தி மாத்தி அழகான ராஜ கிரீடத்தை தலையில தூக்கி சொல்லிக்கிறோமா இல்லையா? சொந்த பிள்ளைய பெத்த பிள்ளைய பார்த்தா பேரண்ட்ஸ் எப்படி பண்றாங்க, பேய் மாதிரி ஒன்று பார்த்து பயப்படுறாங்க, இல்லைன்னா ஓட ஓட அடிச்சு விரட்டுறாங்க. நடக்குதா இல்லையா? ஏன்னா பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க படிக்காம இருக்கிறாங்களா, படிக்கிறதுக்கு எஃபர்ட் போடாம இருக்காங்களா? எந்த பிள்ளைய கேட்டாலும் நான் படிக்கதான் செய்யறேன், ஆனா அது என்ன பண்ண மாட்டேங்குது, மாண்டே ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணன்னு தெரியல. இப்ப சீரியல் என்ன ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு, யாரை ஃபாலோ பண்றா, மாமியாரை யார் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மக்கள் என்ன சொல்றாங்க, அது சீரியல் கதைக்கெல்லாம் சினிமாட்டிக்கா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, உள்ள படிக்கிற மண்டல ஏற மாட்டேங்குமா, என்ன பண்ணன்னு தெரியல, நீ ஒழுங்கா படிக்கணும். அந்த ஒழுங்கான என்னங்கிறதும் பேரண்ட்ஸுக்கு சொல்ல தெரியல. அவ்வளவுதான். படிக்கிட்டு ஆனா பள்ளி விட்டு போன உடனே மறந்துடுது, டீச்சர் கேட்ட உடனே பயத்துல எலும்பு நீ வாசி சொன்ன உடனே அழுகிற மாதிரி குரல் வந்து, அதுதான் இல்லையா? அப்ப என்ன பண்ண, பிள்ளைங்க எப்போ கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பிள்ளைங்களுடைய முயற்சியை பலனளிக்கத்தக்க வகையில கொண்டு வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இன்னும் கூடி சில மக்கள் சொல்றாங்க, ஊர்ல யார் யாருக்கெல்லாம் என்ன வருதான், சும்மா சொல்லுங்க, என்ன வருதான், சாவு வருதான், யார் கொண்டு குறைக்க மாட்டேங்குதான், சொந்த பிள்ளை அவங்க போல செல்ல பிள்ளை யாராவது உளுந்து ஆவல, நீ எல்லாம் இருக்குல்ல உயிரோட இருக்க, இருக்குல்ல என் வயிற்றுல வந்து பிறந்து என் மானத்தை வாங்குற, என் உயிரை வாங்குற சொல்றாங்களா இல்லையா? ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாமே வருது? அப்போ பெற்றோர்கள் உபயோகிக்க வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? தேவையான கிஃப்ட். பிள்ளைகள் வந்து உங்களுடைய பெரிய செல்வம். அதுதான் ஒரு காலத்துல ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சென ஊசி போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாருக்கு அந்த ஊசி போடுறாங்க? ஒவ்வொருத்தரும் ஒத்த பிள்ளைய வச்சுட்டு ரெட்ட பிள்ளைய வச்சுட்டு தவம் மருந்து பெற்றுட்டு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. பிள்ளைங்க தவறான முடிவுகள் இருக்காங்க. ஸ்கூல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை செக் பண்ணா கையில என்ன பண்ணிருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்ட் பெஞ்சுக்கு போன் போட்டு வச்சிருக்காங்க. இந்த போன் எதுக்குன்னு கேட்டா வளைச்சு ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி சொல்றாங்க. இந்த கையில இதுல வெட்டினது இது, இந்த கையில வெட்டினது இது, இந்த வெட்டினது இது, இந்த வயசுல இந்த ஏஜ்ல சொல்றாங்க. போதை பழக்க வழக்கங்களுக்கும் தவறான பழக்க வழக்கங்களுக்கும் பிள்ளைங்க போறதுக்கு பெற்றோர்கள் அவர்களிடத்தில் அன்பா இருக்கவில்லை.